இங்க ஒருத்தன் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது பக்கத்தால இருக்க பெரியவரை சொட்ட சொல்லிட்டு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் அதோட நிப்பாட்டாம அவன் முன்னாடி ஒரு ஸ்கூல் பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணை தப்பா பார்த்தது மட்டும் இல்லாம ரெட் கலர் இங்க அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல தெளிச்சு விட்டுறான். இந்த பொண்ணுமே திரும்பி பாக்குறா. அப்ப பஸ்ல இருக்கிறவங்க இந்த நாயை கேள்வி கேட்காம இந்த பொண்ணு ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த பொண்ணுமே அழுதுட்டு என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அவன் அண்ணனுங்க டீ கடையில நிக்கிறத பார்த்துட்டு பஸ் உடனே நிப்பாட்ட சொல்லி கத்தரா. பஸ்ஸை விட்டு இறங்கி வேகமா ஓடி போய் அவன் அண்ணனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே நடந்ததை சொல்றா. இது கேட்டதுமே அவன் அண்ணனுங்க ரெண்டு பேரு ஓடி போய் பஸ்ல ஏறினதும் உள்ள இருக்கிறவங்க கிட்ட எந்த நாயிட என் தங்கச்சி அப்படி பண்ணதுன்னு கேக்குறான். ஆனா அங்க ஒருத்தன் கூட வாயவே திறக்க மாட்டானுங்க. உடனே இவன் பஸ்ஸோட கியரட உடைச்சு பஸ் ஸ்டாப் பண்ணிடுறான். பஸ்ல இருக்க ஒவ்வொருத்த கையில இங்க இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறானுங்க. இத பார்த்த உடனே இங்க அடிச்சவன் தப்பிக்க பார்க்க அவனை உள்ள இழுத்து அவன் கைய பார்த்தா ரெட் இங்கா இருக்கு. இவனை போட்டு பாரபட்சமே பார்க்காம அடிக்கிறானுங்க. அண்ணங்காரனுங்க இவனை அதோட விடாம பப்ளிக் பிளேஸ்ல தரத்தன இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு மொட்டையே அடிச்சு விட்டுறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் இந்த மாதிரியான ஒருத்தனுக்கு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் குடிப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.